பஹல்காம் தாக்குதல்ல மொத்த இந்தியாவும் சோகத்துல இருக்கும்போது டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் ஆபீஸ்க்கு ஒரு நபர் வந்து கேக் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அது பயங்கர பேசு பொருளாச்சு. அந்த நபரும், அதாவது கேக் வாங்கிட்டு போன அந்த நபர் இருக்காரு இல்லையா, அந்த நபரும் ஜோதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி செய்திகள் வெளியாச்சு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜோதி கைது செய்யப்பட்ட 16ஆம் தேதியில இருந்து அடுத்த 4 நாள்ல இன்னொரு அதிகாரியையும் வெளியேற சொல்லுது இந்தியா. அதாவது மே 13 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் மே 16ஆம் தேதி ஜோதி கைது செய்யப்படுறாங்க. அதே மாதிரி மே 21ஆம் தேதி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன் இதெல்லாம் முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா, 2024 போன வருஷம் அவங்க கலந்துகிட்ட அந்த இஃப்தார் பார்ட்டி தான். அந்த இஃப்தார் பார்ட்டி தான் இவங்க மேல சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ மார்ச் 28 பாகிஸ்தான் ஹை கமிஷன் இஃப்தார் பார்ட்டியில கலந்துகிட்ட ஜோதி மார்ச் 30 தன்னோட சேனல்ல அந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க. அடுத்த 12 நாள்ல, அதாவது 2024 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜோதி முதல் முறையா பாகிஸ்தானுக்கு போறாங்க. 10 days ட்ரிப்னு அவங்களே மென்ஷன் பண்றாங்க. இந்த வீடியோவை ஏப்ரல் 16ல அவங்க சேனல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க.